வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மொழி சர்ச்சைகளும் தமிழ்நாடும் பிரிக்க முடியாத அம்சங்களாகவே இருந்திருக்கின்றன. ஹிந்தி திணிப்புக்கு அண்ணா பெரியார் காலத்துல தொடங்கி இன்னி வரைக்கும் அதற்கு எதிராக எப்பொழுதெல்லாம் ஹிந்தியையோ சமஸ்கிருதத்தையோ மத்திய அரசாங்கங்கள் முன்மொழிய இல்ல ப்ரொமோட் செய்ய நினைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் போராட்டங்கள், எதிர்ப்புகள் இவையெல்லாம் முதல்ல வரக்கூடிய மாநிலம் தமிழகமாகத்தான் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. சமஸ்கிருத வாரம், ஆசிரியர் தினத்தை குரு உற்சவ் என அழைப்பதாங்கிற சர்ச்சை, சமூக தளங்கள்ல ஹிந்தி பிரயோக ஊக்குவிப்பு என அடுத்தடுத்து இந்த ஆட்சியில நரேந்திர மோடி ஆட்சியை பொறுத்த வரைக்குமே பல சர்ச்சைகளை பார்த்திருக்கின்றோம். தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள், பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் உட்பட இவற்றுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் ஹிந்தி திணிப்பா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது, ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஏன் இந்த கேள்வி எழுந்திருக்கிறது அப்படின்னா, பல்கலைக்கழக மானிய குழு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதுதான் இந்த ஒரு சர்ச்சைக்கு ஒரு மையமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஹிந்தி மொழியை பல்கலைக்கழகங்கள்ல முதன்மை மொழி பாடமாக கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கை சார்ந்த முடிவு. இதற்கு தமிழக கட்சிகள், ஆளும் அதிமுக, திமுக, மற்ற பிரதான கட்சிகள் எல்லாமே இந்த முடிவை எதிர்க்கின்றன. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் இதை ஏற்கவில்லை. ஆனால் இந்த முடிவானது முந்தைய ஆட்சி காலத்துல, யூபிஏ ஆட்சி காலத்துல, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எடுக்கப்பட்ட முடிவு. திமுகவும் அந்த ஆட்சியில் தானே பங்கு வகித்தது என்ற ஒரு கேள்வி எல்லாமும் எழுப்பியிருக்கிறார். இப்பொழுது நமக்கு எழக்கூடிய கேள்வி, தொடர்ந்து இது போன்ற மொழி சார்ந்த சர்ச்சைகள் தொடர்கின்றன. இந்த மொழி சர்ச்சைகளுக்கு காரணம் யார்? ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பது யார், அல்ல இதை பிரச்சனையாக்குவது யார்? இதுதான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் பிரதான கேள்வி. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் அஇஅதிமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முத்துமணி அவர்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அதனது செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இதே போல பாரதிய ஜனதாவுடைய மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைகிறார். பாஜக மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு இந்த சில மாதங்களிலேயே ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு சார்ந்து நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். தொடர்ந்து பல சர்ச்சைகள் நாம் பார்த்து வருகின்றோம். இந்த முறை குற்றச்சாட்டு காங்கிரஸ் மீதும் எழுந்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார், இந்த ஒரு முடிவானது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அதற்கு ஸ்பெசிபிக்கா நீங்க பதில் சொல்ல விரும்புவீங்க. பிஃபோர் தட் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, இந்த சர்ச்சையெல்லாம் எழும்போது தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்களும் கூட ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் பிஜேபி திணிக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள். நீங்கள் எந்த வகையில இந்த விஷயத்துல மாறுபட்டீர்கள் அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. ஹிந்திங்கிறது அரசாங்க மொழி, நாடு முழுக்க இதை பரப்பணும், கொண்டு போய் சேர்க்கணும், நாடு முழுக்க போகணும், பரப்பணும், இதை வந்து அதிகாரப்பூர்வமாக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடாகவும் இருந்தது. 1963 இதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. நீங்க அதுல இருந்து ஆரம்பிச்சீங்க. தெளிவாக அன்றைய பாரத பிரதமர் எங்களது நேரு அவர்கள் 1963 ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதுல வந்து இந்தி வந்து திணிக்கப்படாது, இந்தி பேசாத மாநிலங்கள் அதை விரும்பும் வரை கொண்டு வராது ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. அது சட்டமாக கூட உள்ளது. ஒன்று. இரண்டாவதாக, அதற்கு பிறகு 1965க்கு பிறகு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுலயும் தெளிவாக இருக்காங்க. நீங்க வந்து பழச நோண்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இது நோன்றதுல வந்து வேணா இந்த திராவிட கட்சிகளுக்கு அரசியல் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். ஆனால் உண்மை என்றால் இதை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துபவர்கள் திராவிட கட்சிகள். இதை உண்மையிலே திணிக்க பாடுபவர்கள் ஹிந்தி, ஹிந்துஸ்தான், ஹிந்து, ஹிந்தி, ஹிந்துஸ்தான் என்ற கொள்கையுடைய பிஜேபி. காங்கிரஸை பொறுத்தவரை எல்லா மக்களும் அவர்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் மட்டுமே ஒரு தொடர்பு மொழியாகவும் 21 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளும் இருக்குது. ஹிந்தி இருக்குது. அதனால ஒன்று, நமது முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து காங்கிரஸை இழுப்பதன் மூலமாக இவர்களுக்கு வந்து ஏதாவது விஷயத்துக்கு ஸ்பெசிபிக்ஸ்க்கு போவோம். என்னுடைய கேள்வி, பிஜேபி தான் இதை திணிக்க நினைக்கிறது. நான் பிஜேபி திணிக்க நினைக்கிறது, திராவிட கட்சிகள் இதை அரசியல் செய்கின்றன. இப்ப வந்து ஹிந்தியை திணிக்க நினைக்கிறது தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தானே தவிர இது வந்து ஒரு பரவலாக்கணும், இதுவாக்கணும் அப்படிங்கிற 67க்கு அப்புறம் ஏதாவது எங்களை பத்தி ஒரு குற்றச்சாட்டு இதை பத்தி வந்திருக்கு. ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. हिंदी दिवस के इस महत्वपूर्ण अवसर पर हमारे मध्य महामहिम उपराष्ट्रपति की उपस्थिति हम सभी का सौभाग्य है। आशा करता हूं कि आप राजभाषा हिंदी को पूरे देश की भाषा के रूप में विकसित करने में पूर्ण संपर्क से जुटे रहेंगे। आशा करता हूं कि आप राजभाषा हिंदी को
पूरे देश की भाषा के रूप में विकसित करने में पूर्ण संपर्क से जुटे रहेंगे। பிஜேபி நான் கேள்வியை முடிச்சிடறேன். பிஜேபி இது சொல்லும் போது ஹிந்தியை திணிப்பதா அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியில கேள்வி ஆனா மத்திய தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வேட்டி கட்டிய தமிழர் அமைச்சராக இருக்கும்போது ஹிந்தி திவசல அரசாங்க மொழியான ஹிந்தியை நாடு முழுக்க பரப்பணும், அதாவது ஹிந்தி முழுக்க பரப்ப முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது அதான் விஷயம். தயவு செஞ்சு குதர்க்கமா பேசி எங்கள் மேல நீங்களும் நமது முதலமைச்சர் மாதிரி தவறை எங்கள் மேல் திணிக்க பார்க்க எப்படியா நான் முடிச்சிடுறேன். நீங்க பேச நான் குறிக்கிட மாட்டேன். தயவு செஞ்சு குறிக்கிறாங்க. இந்தியை எப்படி பிஜேபி இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறதோ அதே போல நீங்களும் நமது முதலமைச்சரும் எங்கள் மேல் இந்த கருத்தை திணிக்கிறீங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அதை கொஞ்சம் கடைசி வார்த்தை முயற்சி செய்ய வேண்டும். நல்லா புரியுங்க. கஷ்டப்படுறீங்க. நீங்க சொல்றது தவறுன்னு உங்களுக்கே தெரியுது. உங்க சிரிப்புல அது புரியுது. இல்ல நீங்க ஆளும் கட்சியை ஆதரித்து பேச வேணும்னு உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க, தவறு இல்ல. அதுக்காக இதை எடுத்து போட்டு நீங்க எடுத்து போட்டு நீங்க இல்ல இன்னைக்கு கோட்டிங் த மினிஸ்டர் பட் திருப்பி கேட்டு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்வது வேண்டும் என்பதற்கும் திணிப்பதற்கும் தமிழ்ல தெளிவாக கேட்கிறேன். என்ன பேச விடுங்க. தமிழ்ல தெளிவாக கேட்கிறேன். முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்கும் திணிப்பு என்பதற்கும் வித்தியாசம் உள்ளதா இல்லையா? இம்போசிஷன் அண்ட் ட்ரையிங். இந்த ஆங்கிலத்துல இம்போசிஷன் அண்ட் ட்ரையிங். திணிக்க முயற்சி செய்யலாம். திணிக்கலையே முயற்சி செய்ய வேண்டும். அவர் என்ன சொல்லிருக்காரு? ப்ளீஸ் கோ போடுங்க, மறுபடியும் போடுங்க. முயற்சி செய்ய வேண்டும் சொல்றாரு, திணிக்க வேண்டும் சொன்னாரா? திருப்பியும் கேட்கலாம். போடுங்க, முயற்சி செய்ய வேண்டும் சொல்றாரு, திணிக்க. इस महत्वपूर्ण अवसर पर हमारे मध्य महामहिम उपराष्ट्रपति की उपस्थिति हम सभी का सौभाग्य है। आशा करता हूं कि आप राजभाषा हिंदी को पूरे देश की भाषा के रूप में विकसित करने में पूर्ण संपर्क से जुटे रहेंगे। आशा करता हूं कि आप राजभाषा हिंदी को पूरे देश की भाषा के रूप में विकसित करने में पूर्ण संपर्क से जुटे रहेंगे। இன்னும் தெளிவான இந்திய எதிர்ப்பாளர் இதை வச்சு அரசியல் செய்ய போவதில்லை. நாடு முழுவதும் மொழியாக இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னு மறுபடியும் தயவு செஞ்சீங்க. கஷ்டப்பட்டு நீங்க அதை ஆதரிக்காதீங்க சார். நீங்க நடுநிலையாளர். நமது முதலமைச்சர் இந்த மாதிரி அரசியல் பண்ணலாம். நீங்க இதுல அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஹிந்தி தெரியாதவங்களுக்கு அவர் என்ன சொன்னாருங்கிறது எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்க. உண்மையாதான் டிரான்ஸ்லேட் பண்றீங்க. உங்க ஆளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவருக்கு இந்தி தெரியுமா தெரியாதா? இதை டிரான்ஸ்லேட் பண்ணவருக்கு இந்தி தெரியுமா தெரியாதா? அவர் என்ன சொல்றாரு? முயற்சி செய்ய வேண்டுகிறேன். பிளீஸ் முயற்சி செய்ய வேண்டுகிறேன். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்தியை பரப்புவதில் முயற்சி செய்வதில் தவறே இல்லை. இல்ல ரொம்ப தெளிவாக இருக்கும். பிளீஸ் பிளீஸ் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் இந்திய எதிர்ப்பாளன் இல்ல. எனக்கு இந்தி தெரியாது. தேங்க்ஸ் டு திராவிட கட்சிகள். ஆனால் இந்தி எதிர்ப்பாளன் இல்ல நான். அதான். ஆனா இந்திய திணிப்பத சமஸ்கிருதத்தை திணிப்பத எதிர்க்கிறேன். அதுல ஒண்ணு தவறே இல்லையே. தெளிவான கொள்கைகள் இருக்கும். நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு தமிழ் மீடியம் மாணவர்கள்ட்ட நீங்களே கூட தமிழ் மீடியாக்கள் இது பரப்பல. திராவிட கட்சிகள் இதை எதிர்த்து பேசல. ஏன்னா இதுல அரசியல் முதல்ல மத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா எங்க அரசியல் பண்ண முடியாதுன்னு தமிழ் மீடியத்தில் இருக்க ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹிந்தியில மட்டும் பதில் சொல்லவோ ஆங்கிலத்தில் மட்டும் பதில் சொல்ல கொடுக்கக்கூடிய இன்றைய பிஜேபி அரசு. இதற்கு முன்ன செய்யல. அதற்கான ப்ரூஃப் இந்துஸ்தான் டைம்ஸ் இருக்குது. சோ அது இந்தி திணிப்பு. இன்றைக்கு யூஜிசியில நீங்க செய்தே ஆக வேண்டும் என்று சொல்வது என்னுடைய வரிப்பணத்தை மீறி எங்களுக்கு எதிர்ப்பு இல்லாமல ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பல இடங்கள்ல ஹிந்தியோட இல்ல போனீங்கன்னா இன்றைக்கு ஆட்சி மாறிய பிறகு அவங்க கொடுக்கிற உள்ள நுழைவுச் சீட்டுகள் கூட ஹிந்தியில மட்டும் இருக்குது தமிழ்நாட்டில். அது இந்தி திணிப்பு. இந்தி திணிப்புக்கும் ஹிந்தி பரப்புவதற்கு வித்தியாசம் இருக்கு. அவர்கள் பரப்பினார்கள், நீங்கள் திணிக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஏன் அவர்கள் ஆட்சி காலத்தில் இவ்வளவு பெரிய சர்ச்சையால ஒன்றன் பின் ஒன்றாக 1 by 1 ஏன் இத்தனை சர்ச்சைகள் வருது? எவ்வளவு மொழிகள் இருக்கு நாட்டில்? அதிகாரப்பூர்வ மொழிகள் 22 இருக்கு. அதற்கு சம அந்தஸ்து கொடுக்காம ஹிந்தியும் சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு கொள்கை சார்ந்த விஷயத்தால்தான் இருக்கு. திரும்பவும் சகோதரர் முன்னாடி பேசும்போதே ஹிந்தி, ஹிந்துஸ்தான்,
அப்படிங்கறதுல இல்ல அந்த எந்த கொள்கைங்கிறது நாங்க தான் சொல்லணும், அடுத்தவங்க சொல்லணும். அதனால மக்கள் சொல்றது அப்படிங்கறத விட முன்னாடி வந்து எது ஐடியாலஜிங்கிற விஷயத்தை நாங்க தான் முன்னெடுத்துட்டு போக முடியும். ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நீங்க சொல்ற மாதிரியே சமீப காலமாக இந்த விஷயங்கள் சமஸ்கிருத வாரமாகட்டும் அல்லது ஹிந்தி இப்ப இந்த ரீசெண்டா வந்திருக்கிற சர்க்குலர் முதல் கொண்டு இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த சர்க்குலர்ல கூட ரீசெண்டா அந்த சர்க்குலரோட காப்பி கூட அதனாலதான் கேட்டது. இட்ஸ் ஒன்லி ஆப்ஷனல். அதுவும் 2011 எடுக்கப்பட்ட முடிவை ஒட்டி வரக்கூடிய ஒரு சர்க்குலர் அப்படிங்கறதா ஆட்சி காலத்துல எடுக்கப்பட்ட. நான் இல்லன்னு சொல்லல, ஆனா நீங்க சர்க்குலர் வந்து 2014 வந்திருக்கு. 2011 நடந்த மீட்டிங்கோட பேசிஸ் அதை சொல்றாங்க. பேசிஸ் இதை போட்டு 2014 சர்க்குலர் அப்படிங்கிறாங்க. இது ஆப்ஷனல் அப்படின்னு வரும்போதே இதுல ஹிந்தி திணிப்புக்கு எங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரியல. நீங்க ஹிந்திய கட்டாயம் படித்தாக வேண்டும் அப்படின்னு வரத திணிப்புன்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு நிலை இருக்கு, ஏற்கனவே பல்கலைக்கழகங்கள் ஒரு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்து ஒரு ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புதுசா புகுத்தும் போது திணிப்பு இல்லாம என்ன இல்ல. நீங்க அதை புதுசா அதுதான் சொல்றேன், கட்டாயப்படுத்துவது அப்படிங்கறதுல ஒரு விஷயம் இருக்கு. அது இல்லாம கட்டாயப்படுத்தது இல்லாம ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது யாருக்கு விருப்பம் இருக்கோ படிக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஹிந்துக்கள் ஹிந்தி இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப மக்கள் மேல வந்து திணிச்சாகணும் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ண பாங்க வந்து இவங்கள் மாதிரியான ஒரு பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் கிட்ட இருக்கும் போது ரொம்ப சாதாரணமான சர்க்குலர் கூட இது ஒரு மிகப்பெரிய அரசியலாக்கப்படுகிறதா தான் நாங்க பாக்குறோம். இந்த விஷயத்துல இதை நீங்கள் அதிமுக இதை எதிர்க்கிறது. ஆனா இதற்கான காரணம் முந்தைய யூபி ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, திமுகவும் அதுல பங்காற்றி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள். அப்ப எடுக்கப்பட்ட முடிவானாலும் கூட இம்ப்ளிமெண்ட் பண்றது இந்த அரசாங்கம். Why give the benefit of doubt? ஏன் இந்த அரசாங்கத்தின் மீது, மோடி அரசாங்கத்தின் மீது சாஃப்டா இருக்கீங்களா? இதை கொண்டு வருது இவங்க, சர்க்குலர் இப்ப வருது. ஏன் கொள்கை எப்ப எடுக்கப்பட்டதா இருந்தா என்ன, இதை இவங்க தொடர்றாங்கிறது வந்து எவ்வளவு கடுமையா நீங்க சுட்டி காட்டிருக்கீங்க. நான் அடிப்படையில் இது கொள்கை ரீதியான பிரச்சனை, சில விஷயங்களை மட்டும் அடிப்படையில் கொண்டு வருவது. திராவிட இயக்கங்கள் என்று நண்பர் நாராயணன் பேசினார். நான் அனைத்திந்திய அதிமுகவுடைய மொழிக் கொள்கையில் திடமாக தெளிவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். இதில் தடம் புரளவில்லை. மொழி பிரச்சனையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் மக்கள் சக்தி பெற்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் அனைத்திந்திய அதிமுக என்ற மாபெரும் மக்கள் சக்தி பெற்ற இயக்கத்திற்கும் இல்லை. எனவே முதலில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அரசியல் செய்கிறார் என்று நண்பர் நாராயணன் அவர்கள் செய்த விமர்சனத்தை நான் கடுமையாக கண்டிக்கிறேன், மறுக்கிறேன், பதிவு செய்கிறேன். அனைத்திந்திய அதிமுகவை பொறுத்தளவில் அடிப்படை கொள்கை என்றால் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய கொள்கையில் உயிர் மூச்சான கொள்கை ஆதிக்க இந்தி திணிப்பை ஒழிக்க வேண்டும் என்பது. அவருடைய சீடராக இருந்த அண்ணாவும் தலைவராக பெரியார் அவர்கள் 38, 42, 56, 63, 65 ஆகிய ஆண்டுகளில் இந்தி மொழி மத்திய அரசால் பல்வேறு வகைகளில் திணிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து கிளர்ச்சி நடந்தது. 1967 அண்ணா அவர்கள் ஒரு ராஜேந்திர கூட்டணி அமைத்து காங்கிரஸை பேரடி முன்னே வீழ்த்தியதற்கு பின்னால் திராவிட கட்சிகளுடைய கொள்கை என்ன, அதிமுகவுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொல்றேன். எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அதிமுகவை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாடு பொற்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையிலும் அரசியல் பிரச்சனையில் தெளிவான திடமான தொலைநோக்கு பார்வையில் சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் என்பது வரலாறு. இந்த ஆசிரியர் நான் பேசுறது காலையில் ஒன்று பேசுறது சாயந்தரம் ஒன்று பேசலாம் கிடையாது. மொழி பிரச்சனை கொண்டு வரப்படுது. எந்த மத்திய அரசாங்கத்தில் எடுக்கப்பட்ட கொள்கையாவே இருக்கட்டும், இம்ப்ளிமெண்ட் பண்றது யார், நினைக்கிறது யார்? நீங்க எப்படி சொல்றா ஒரு விஷத்தை வாங்கிட்டு வந்து ஒருத்தர் வச்சுட்டு போயிட்டாரு, அதை கொடுத்தவர் தான் குற்றவாளி. அரசாங்கம் நினைத்தா விஷத்தை கொண்டு வந்தவரும் குற்றவாளி தான். விஷத்தை பங்கு போட்டு யாருக்காவது கொடுத்திருந்தா அவரும் குற்றவாளி. நிலை இந்த அரசாங்கத்தின் இந்த மொழி பிரச்சனையை பொறுத்தளவில் எங்களை பொறுத்தளவில் சம கண்ணோட்டம் தான். இதில் பாகுபாடு அல்ல. மத்திய அரசு காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் மொழிக்கொள்கையில் இந்திய திணிப்பை அனைத்து இந்திய அதிமுக கடுமையாக எதிர்க்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அறிக்கை கொடுக்கிறார். அந்த அறிக்கையிலேயே திமுகவையும் கடுமையாக சாடி இருக்கிறார் தமிழக முதலமைச்சர். இந்த ஒரு கொள்கையானது எடுக்கப்பட்ட போது
திமுகவும் யூபி ஆட்சியில தானே பங்கு பெற்றது, அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியை தமிழக முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். மீண்டும் ஒரு மொழி சர்ச்சை. பல்கலைக்கழக மானிய குழுவுடைய ஒரு சுற்றறிக்கை தான் இதற்கு காரணம். பல்கலைக்கழகங்கள்ல ஹிந்தி மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது கட்டாயமாக இது ஒரு முதன்மை மொழி பாடமாக அமல்படுத்தணும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை சொல்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதை எதிர்க்கின்றன. தமிழக அரசும் இதை எதிர்க்கிறது. இதை இங்க செயல்படுத்துறதுக்கான முகாந்திரங்கள் இல்ல. தமிழகம் ஒரு ஹிந்தியை ஏற்காத மாநிலம், அதற்கான சூழல் இல்லை என்று சொல்லி இந்த ஒரு முடிவானது சென்ற மத்திய அரசாங்கம் எடுத்த ஒரு முடிவு. திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த ஆட்சியில் பங்கெடுத்தது தானே. திமுக என்ன செய்தது என்று தமிழக முதலமைச்சர் கேட்கிறார். இந்த குற்றச்சாட்டை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய இணையக்கூடிய வழக்கறிஞர் திரு பிரசன்னா அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். பிஜேபி அரசு ஹிந்தியையும் சன்ஸ்கிருதியும் திணிக்கிறது அப்படிங்கிறது சமீபத்தில் தமிழக அரசியல் கட்சிகள் ஒருமித்தமாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் உட்பட எல்லா காங்கிரசும் சோனியா காந்தியே அவசியம் இல்லை, தெளிவாக சொல்றோம். தமிழக காங்கிரஸ் உட்பட ரைட் ஹிந்தி மொழியை நாடு முழுவதும் பரவலாக்க முயற்சி செய்வோம், முயற்சி வேற திணிப்பு வேற, முயற்சி செய்வோம்னு சொன்னா திணிப்பு வேற முயற்சி வேற. ரைட். நான் திரு பிரசன்னா கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, பிஜேபி அரசாங்கம் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யும் பொழுது மிக கடுமையா எதிர்க்கிறீங்க, அறிக்கைகள் விடுறீங்க. ஆனா இதே மாதிரியான முயற்சி தானே நீங்கள் அங்கம் வகித்த யூபி அரசாங்கம் எந்த விஷயத்துல மாறுபட்டது? இந்த முடிவு நீங்கள் ஆட்சியில் அங்கம் வகித்த போது எடுக்கப்பட்ட முடிவு. இவங்க சன்ஸ்கிருத்திலேயோ ஹிந்தியிலேயோ எடுக்கப்படக்கூடிய பல நிலைப்பாடுகள்ல வேற என்ன நிலைப்பாடு மாற்றம் யூபி அரசாங்கத்துக்கிட்ட நீங்க அங்கம் வகித்த யூபி அரசாங்கத்துக்கிட்ட கண்டீங்க? நிச்சயமா நீங்க திரும்ப திரும்ப நாங்கள் அங்கம் வகித்த அப்படின்னு அந்த இஸ் இட் நாட் ஃபேக்சுவல்? லெட் மீ கம்ப்ளீட். வை யூ ஆர் சோ enthusiastic? நாங்கள் அங்கம் வகித்த அரசு தான் 22/7/2011 பாரத பிரதமர் தலைமையிலான ஒரு அமர்வுல கூடி இதை முடிவு பண்றாங்க. 3A and 3A1 அடிப்படையில கல்லூரிகள்ல பட்டய படிப்புகளோடு ஹிந்தியும் நாங்கள் ஆங்கிலத்தோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற அந்த முறையிலான தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. இந்த செய்தி திராவிட முன்னேற்றத்துக்கு கிடைத்த உடனேயே எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படையில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அன்றோடு அது நிறுத்தி வைக்கப்பட்டது. பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது தூசி தட்டி நீங்க ஒரே அந்த திமுக அழுத்தம் தெரிவிக்க ஒரு கடிதம் ஒரு பத்திரிகை ஒரு நிமிஷம் ஆதாரங்களினுடைய அடிப்படையில தான் நான் பேசுறேன். நீங்க அந்த ஆர்டர் காப்பி கையில வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சர்க்குலர் காப்பி கையில வச்சிருந்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் 22/7/2011. அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையுமே அந்த அறிக்கையின் மீது இல்லை. நேரடியா செப்டம்பர் 20, 2014 அதை பற்றிய டெவலப்மெண்ட்ஸ நேரடியாக ராஜ்யசபா அந்த மெயில்ல திராவிட முன்னேற்ற கழகம் அதை கண்டித்தது, எதிர்த்தது என்பதற்கு அறிக்கைகளோ இல்ல கருத்துகளோ செய்திகளோ உண்டா? அது அதுக்கு இன்னைக்கு எடுக்கப்பட்ட முடிவு ஒரே ஒரு என்ன நீங்க அதை எதிர்த்ததுக்கான என்ன ஆதாரம்? அதைத்தான் சார் நான் சொல்றேனே. திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் இந்த மொழி சார் அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுகிற போது இன்றைக்கு சொன்னா இன்னைக்கு ஒரு பத்திரிகை அறிக்கை திமுக இன்றைய உள்துறை அமைச்சரோ இன்றைய அரசாங்கமோ சொல்லும் போது பத்திரிகைகள்ல செய்தி வருது, கண்டனம் வருது. ஆனா அன்றைய அமைச்சர் சொல்லும் போது அன்றைய இதுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்ட போது சிதம்பரம் சொல்லும் போது என்ன எதிர்ப்பு திமுக அறிக்கை கொடுத்து இந்த வந்திருக்கிற நோட்டிபிகேஷனுக்கு சிதம்பரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த குழுவுல சிதம்பரம் கிடையாது. அன்றைக்கு இருந்த கமிஷன் வேற, அந்த ஒரே ஒரு அமைச்சரே ஒரே ஒரு நிமிஷம் அந்த கமிஷன் வேற. அதாவது நீங்க பிரைம் மினிஸ்டருடைய ஆலோசனையின் அடிப்படையில அந்த குழு தான் முடிவெடுத்திருக்க தவிர அந்த சம்பந்தம் அந்த குழுவுல அந்த PM to chair the கேந்திரிய சமிதி tomorrow என்ற ஒரு விஷயமே அவரால் தான் வருகிறது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆபீஷியல் லாங்குவேஜ் அமைச்சர் இருக்கலாம் சார், அந்த மினிஸ்டர் இருக்கலாம். ஆனால் முடிவெடுத்தது அந்த கிராண்ட் கமிஷனோ அங்க இருக்கிற செக்ரட்டரிஸ் தான். அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதற்கு பிறகு PM ஆலோசனையின் அடிப்படையில இந்த உத்தரவை நாங்க வழங்குறோம்னு சொல்லி அந்த ஆர்டர், ஐ டோன்ட் ஹேவ் தட் ஆர்டர் காப்பி. நீங்க அந்த ஆர்டர் காப்பி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேரால படிங்க. 22/7/2011 போட்டு கமிஷனுடைய அடிப்படையில ஆன் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் PM தான் இருக்கே தவிர சிதம்பரமோ இல்ல வேற மந்திரிகளுடைய அடிப்படையில இல்ல. துறையுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆபீஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழிகளுடைய துறை அமைச்சர் அவர் தான் சார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சார். I'm not disagreeing on that.
அங்க எடுக்கப்பட்ட முடிவு அந்த நோட்டிபிகேஷனுடைய அந்த ஆதாரத்தின் நீங்க கேட்ட அதே ஆதாரத்தின் அடிப்படையில் நோட்டிபிகேஷனின் படி அங்கே அமைச்சருடைய பெயர் வரவில்லை, பிரதமருடைய பெயர் மட்டும்தான் இருக்கிறது. இது வேற டிவைடிங் தி சப்ஜெக்ட். திமுக என்கிற ஒரு இயக்கம் இன்றைக்கல்ல என்றைக்கல்ல இந்தி மொழி எங்கள் மீது திணிக்கப்படுகிற போது அது எந்த தருணத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. அது காங்கிரஸ் ஆண்ட ராஜாஜி காலமாக இருந்தாலும் சரி, மோடி ஆளுகிற பாஜக ஆட்சியாக இருந்தாலும் சரி. காலத்துல அறிக்கை கொடுப்பீங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எல்லாம் அவங்கள்ட்ட நடைமுறைக்கே வரலையே சார். இட் வாஸ் நாட் இன் தி ஆக்ஷன். நடைமுறையில வரல, தடுத்து நிறுத்தப்பட்டது எங்களால். அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க இங்க காஸ் ஆஃப் ஆக்ஷன் நீ 20ஆம் தேதிக்குள்ளார கொண்டு வரணும்னு சொல்ல உடனே அந்த நோட்டிபிகேஷன் வெளியில வருது, நாங்க உடனடியாக அதுக்கு ரிப்ளை கொடுக்கிறோம். அதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அன்னைக்கு அது வெளியிலே வராம அதை நிறுத்தி வச்சிருக்கோம், அதையே நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட இன்னும் நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்க இருக்கிறது. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட முதற்கட்ட கேள்வியை கேட்க இருக்கின்றேன். நாங்க மொழிக்கு, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கறதா உங்களுடைய நிலைப்பாடு இல்லையா? நீங்க சமஸ்கிருதத்துக்கு ஹிந்திக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை தான் காங்கிரஸ் அரசாங்கம் தமிழ் மொழிக்கு கொடுத்திருக்கிறது. ரொம்ப தெளிவாக இருக்கும். ஹிந்தி முதல்ல இது நேஷனல் லாங்குவேஜ் இல்ல, ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் இருந்தது. தமிழுக்கு இங்க இல்ல, இலங்கையிலேயே ஆட்சி மொழியாக ஏற்பாடு செய்தது எங்களது தலைவர் ராஜீவ்காந்தி இங்க பதிவு பண்ணுவார். ஆனால் தமிழுக்கும் எங்களுடைய காங்கிரஸை சேர்ந்த சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும், அது குமரி அனந்தனாக இருக்கட்டும் மற்றவர்களும் பல முறையில் முதலாக தமிழிலே பாராளுமன்றத்தில் பேசி கேள்விகளை எழுப்பி இதெல்லாம் பண்ணது குமரி அனந்தன். சோ காங்கிரஸ் பலர் தமிழுக்கு இதுவா இருந்திருக்காங்க. அதற்கு முன்னால வரலாறு பிரகாரம் என்ன சொன்னாரு, நாங்க அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க தெளிவாக ஒரே இதுல இருக்கோம். நியூக்ளியர் பிரச்சனையில மாற்றி பேசியது நமது முதலமைச்சர், நீங்க ஞாபகப்படுத்த வர. இலங்கை பிரச்சனையில அவங்க இது போர் நடக்குச்சு, எல்லாரும் சாவார்கள் சொல்லி இன்றைக்கு மாற்றி பேசுவது நமது முதலமைச்சர். ஏதோ நமது முதலமைச்சர் மாற்றி பேசாத மாதிரி அவர் பாட்டு பேசிட்டு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. வரல இல்ல, நான் பேசி முடிச்சிடறேன், நீங்க பேசி நீங்க அதுக்கு அப்ப உடனே நான் குறுக்கிடல, நீங்க உங்களுக்கு நேரம் வரும், நல்லா குறுக்கிட்டு பேசுங்க. அதனால ஏதோ முதலமைச்சர் அப்படியே கன்சிஸ்டன்டா பேசுற மாதிரி எல்லாம் எங்க கிட்ட பேசாதீங்க. அதற்கான ஆதாரபூர்வமான இது இருக்குது. இரண்டாவதாக திராவிட நான் பேசி முடிச்சிடுறேன் ஐயா. நீங்க பேசச்சே நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா நான் டாபிக் இல்ல, நீங்க சொன்னீங்க, நான் டாபிக், நீங்க வரலாறு முதலமைச்சர் அப்படியே கன்சிஸ்டன்டா பேசுறீங்க, இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்கன்னு உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய என் பொறுப்பு. உங்க முதலமைச்சரை பத்தி சொன்னா தயவு செய்து உங்க நேரத்துல தெளிவா பதில் சொல்லுங்க. சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எடுத்து போறேன். என்னுடைய கேள்விக்கு நீங்க கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க முதலமைச்சர் இல்லைங்க, நீங்க பாட்டு ஒண்ணு சொல்லுவீங்க, காங்கிரஸ் பண்ண கன்சிஸ்டன்டா இருக்கீங்க, நான் பதில் சொல்லக்கூடாது. காங்கிரஸ் ஆட்சியில் தான் அந்த முடிவு, இந்த ஆட்சியில் தான் நியூக்ளியர் மாத்தி பேசினாங்க, பிரச்சனை மாத்தி பேசினாங்க. ஏன் மக்கள் மன்றத்தில் வைக்கிறது நீங்க தர போறீங்க? சப்ஜெக்ட் இல்ல சப்ஜெக்ட் என்னன்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீங்க இல்ல, இந்த முதலமைச்சர் எப்பயும் கன்சிஸ்டன்டா இருக்காங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? அதற்கு பதில் சொல்ல வேண்டிய என்னோட கடமையா இல்லையா? என்னுடைய கேள்வி, தமிழ் ஒரு செம்மொழி, சமஸ்கிருதம் தமிழத்தை செம்மொழியா கொண்டு வந்தது யாரு? நீங்க யார் செஞ்சது? எங்க ஆட்சி காலத்துல. அதற்கு பிறகுதான் செம்மொழியான மொழி சமஸ்கிருதம். ஆனா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கின தொகை, உங்களுடைய அரசாங்கம் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய தொகை எவ்வளவு, தமிழுக்கு ஒதுக்கிய தொகை எவ்வளவு? அமைச்சரால நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்பட்ட விவகாரங்கள் படி 2008 இருந்து 12 வரைக்கும் தமிழுக்கு ஒரு செம்மொழியாக ஒதுக்கப்பட்ட தொகையை விட 15 மடங்கு ஒவ்வொரு ஆண்டும் 2008 and 9 தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 4.47 கோடி, சமஸ்கிருதத்துக்கு 72.10 கோடி, 2009 8.6 கோடி தமிழுக்கு, சமஸ்கிருதத்துக்கு 99 கோடி, 2010-11 10 கோடி தமிழுக்கு, சமஸ்கிருதத்துக்கு 108 கோடி, 2011-12 3 கோடி தான் தமிழுக்கு, சமஸ்கிருதத்துக்கு 54. ஒவ்வொரு முறை பார்க்கும்பொழுது 15 மடங்கு ரெண்டுமே செம்மொழிகள். உங்களுடைய ஆட்சி காலத்துல 15 மடங்கு அதிகமாக தெளிவா சொல்லிருக்கீங்க. எப்ப ஆட்சி மாறிச்சு? 2011 ஆட்சி மாறிச்சு. நான் பேசுறேன் எனக்கு பேசணும். நீங்க மக்கள் கிட்ட தெளிவா சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க எப்பயும் கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நீங்களே பதில் சொல்ல விடுங்க, நம்ம சொல்ற மாதிரி. ஆட்சி மாறினது 2011. ஆமா, 2011 மாநில ஆட்சி. ஏன்னா நீங்க உங்களுக்கு மத்திய அரசு மட்டும் கட்சி இது பண்ணுது, மாநில அரசுக்கு ஏதாவது சொல்லப்படுதுன்னா அங்க திருப்பறீங்க, விசை திருப்பறத வச்சுக்காதீங்க. 2011 இங்க ஆட்சி மாறிது. அதற்கு பிறகு செலவு, தமிழ் மொழிக்கான செலவு இங்க ஒதுக்கப்பட்டது செலவு செய்யாததால
மேல மேல ஒதுக்கலங்கிறது உண்மை. ஏன் இதே கேள்விய ஏன் அதிமுக பார்த்து கேட்கறீங்க? ஏங்க செம்மொழிக்காக நீங்க பணம் கொஞ்சம் ஏன் மத்திய அரசு இல்லையா? நீங்க கேட்கலையே, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்கலையே. உங்களுக்கு எங்களை கேட்குதோ எங்களுக்கு இது பண்ற மடக்கிற அளவுக்கு தயவு செஞ்சு கேளுங்க. அவங்க பதில் சொல்லணும். கடமை, அவர் கேட்பது கேட்காத அவருடைய உரிமை. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்கேன். தட் வாஸ் நாட் a soft question. என்னோட கேள்வியே why soft on this government தான். நீங்களே ஆமோதிச்சீங்க. திருப்பி அவர்ட்ட கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்கல அப்படின்னு நீங்க ஒரு முன்முடிக்கு வந்துடாதீங்க. நான் என்ன கேள்வி கேட்கணும்னு நீங்க முடிவு செய்ய முடியும். நான் சொல்லக்கூடிய உரிமை இருக்குது. கேள்வி கேட்பது உங்களுடைய உரிமை. ஒதுக்கீங்க இருக்கீங்கன்னா அவங்கள பத்தி கேட்டா என்ன பிரச்சனை? தமிழுக்கு நீங்க ஒதுக்கிய தொகையும் சமஸ்கிருதத்துக்கு நீங்க ஒதுக்கின தொகையும் தமிழை இட் நீட் நாட் சி எதர் வந்து எந்த மொழி வீக். அதாவது ஒரு எங்களை பொறுத்தவரை நாங்க இந்திய எதிர்ப்பாளர்கள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. தமிழின் ஆதரவாளர்களும் தமிழும் தேசியமும் எங்களுடைய இரண்டு கண்கள். அதனால சமஸ்கிருதம் தமிழ் மொழியோட வீக்கா இருக்கா இல்லையானே? அதேதான் நான் கேட்ட கேள்வி. நான் கேட்ட நீங்க கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில் சொல்ல வரேன். அதை சொல்ல விடுங்க. தமிழை விட வீக்கான மொழி, அதை தூக்கி விடுறதுக்காக செய்யல. எப்படி வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அதிகமாக இடஒதுக்கீடு செய்கின்றோமோ, ஒடுக்கப்பட்ட மொழி தாழ்த்தப்பட்ட மொழியாக இன்று சமஸ்கிருதம் இருப்பதால் அதற்கு அதிகமாக இது ஒன்று தவறு இல்லை. ஒன்று நான் முடிச்சிடறேன். அவங்க சொல்லல, நான் முடிச்சிடறேன் தயவு செஞ்சு. இரண்டாவதாக திணிக்கிறாங்க இவங்க. நாங்க அவங்க மாதிரி திணிக்கல. நாங்க தமிழுக்கு அந்த இடத்தை கொடுங்க. தமிழ் வாரம் நான் இந்தியா ஃபுல்லா தமிழ் வாரம் ஒதுக்க சொல்ல. தமிழ்நாட்டிலையும் அதுக்கு பக்கத்துல இருக்க மாநிலங்களையும் எங்கெல்லாம் தமிழ் பேசப்படுகிறதோ அது மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு இன்னொரு சொல்றேன். இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த அப்புறம் டெல்லி யூனிவர்சிட்டியில இந்தியில வந்து தமிழ் இங்கிலீஷ்லயே இது வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. அதை பத்தி பேச விடுங்க. அதை பத்தி கேள்வி கேட்கவே இல்லை நீங்க அவங்கள. டெல்லி யூனிவர்சிட்டியில டெல்லி யூனிவர்சிட்டியில எங்களை மனதில் கேள்வி அவங்க சாஃப்ட் கேள்வி கேட்கிறீங்க குற்றச்சாட்டு. இதுல வந்து மக்கள் வந்து தெளிவா இருக்கணும். ரெண்டு தேசிய கட்சிகளுமே குற்றம் சாட்டுகிறது திராவிட கட்சிகள் இப்படி வந்து அரசியல் செய்கின்றன. சார் நான் இப்ப பேசுறேன். நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்களோ அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு 100% நீங்க அந்த செயல்பாட்டுல நீங்க என்ன அப்படின்னா இவரு அமெரிக்க நாராயணன் ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை சொல்றார். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி தூக்கி விடுறோமோ அவங்களுக்கு செய்யறோமோ அதே மாதிரி வந்து சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியும் தூக்கி விடுறோம்னா இது சரி. சமஸ்கிருதத்துக்கு வடிவம் இருக்கா? நீங்க யார ஒப்பிட்டு பேசுறீங்க? சமஸ்கிருதம் தெரிஞ்சவை மட்டும்தான் கோவிலுக்குள்ளார குறிப்பிட்ட ஒதுக்கீடுகள் நடந்த போது குறைவாக நடந்த போது திமுக ஆட்சியில் அங்கம் வைத்ததற்கு எதிராக மீண்டும் திரும்ப ஒவ்வொரு இயக்கம் நீங்க வந்து டிசிஷன் பாலிசி மேக்கிங் டிசிஷன் எடுக்கிறப்ப நீங்க மொழி குறித்து எந்த முடிவு எடுக்க ஒரே ஒரு நிமிஷம் காட்டி அவங்களுக்கு பிரஷர் கொடுக்கல. ஒரே ஒரு நிமிஷம் சார். எந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. அது நடைபெற விடாமல் தடுத்திருக்கிறது. ஒன்று எங்க வெளியில பப்ளிக்கா ப்ரொடெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க 1 மினிட் இன்னைக்கு என்ன ப்ரொடெஸ்ட் பண்றோம்? இந்த அறிக்கையை அன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு மட்டும் தலைவர் கலைஞர் 18ஆம் தேதி ஒரு அறிக்கை தமிழை விட சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக ஒதுக்கீடு யூபி அரசாங்கம் செய்கிறதுன்னு அன்றைய யூபி அரசாங்கத்துக்கு எதிராக திமுக ஒரு அறிக்கை வெளியிட்டு இந்த கேள்வியே தவறான கேள்வி. நான் சொல்றேன் இவ்வளவு இந்த மொழிக்கு இவ்வளவு ஒதுக்கினார்கள், இவ்வளவுக்கு குறைவாக ஒதுக்கினார்கள் என்று ஏன் நீங்கள் உயர்த்தப்பட்ட மொழிக்காக எதிராக நீங்கள் போராட்டம் நடத்தவில்லை என்பது திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மொழிக்கும் எதிரி கிடையாது. தமிழுக்கு எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரி கிடையாது. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 50 முழக்கங்களில் 3வது முழக்கம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். எங்கள் மீது எந்த மொழி திணிக்கப்பட்டாலும் அதை எதிர்ப்போமே தவிர சமஸ்கிருதம் எங்களுக்கு எதிரியோ அல்லது ஹிந்தி எங்களுக்கு எதிரியோ கிடையாது. இதற்கு 1000 கோடி ஒதுக்கிடலாம் அல்லது லட்சம் கோடி ஒதுக்கிடலாம். எங்களுக்கான நடைமுறை சாத்தியம். திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டது, செம்மொழிக்கான முன்முனைவுகளை எடுத்தது. காங்கிரஸ் அதை செய்தாலும் அதை கொண்டு வந்து முயற்சி செய்து அதை கொண்டு போய் சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆக நீங்க இதுக்கு இவ்வளவு குறைவா இதுக்கு இவ்வளவு அதிகமானு சொல்றது வந்து மொழிகளுக்குள்ளார வேறுபடுகிறது. இட்ஸ் சோ கால்ட் டிஸ்கிரிமினேஷன் இன் தி லாங்குவேஜ். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடி வீக் லாங்குவேஜ் ஸ்ட்ராங் லாங்குவேஜ்ங்கிற அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யக்கூடாது, அது பொருத்தமா இருக்காதுன்னு சொன்னதும் நீங்க தான். மொழியையும் ஆதரித்தோ உயர்த்தியோ பேசவில்லை. என்னுடைய தாய்மொழியான தமிழ் கேவலப்படுத்தப்படுகிற போது, நசுக்கப்படுத்தப்படுகிற போது, வேறொரு மொழியால் ஆதிக்கம் செய்யப்படுகிற போது அவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அல்ல,
அல்ல, கடைக்கோடி தொண்டன் கூட அதற்காக உயிரையும் தியாகம் செய்த அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தியாகத்தை கொச்சை விடுத்தாதீர்கள். அதற்கு நாங்களும் சேர்ந்து அவர் கூட நீங்க அதுக்கு முன்னால ஏதாவது அடிச்சீங்க, அதெல்லாம் பேசிக்கிட்டே இருங்க. 60க்கு முன்னாலே 50க்கு முன்னால இந்த மாதிரி ஹிஸ்டரியை பேசி பேசி நாட்டையும் பிளவு பண்றது இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது தமிழகத்தை ஆளும் கட்சியும் இந்தியாவை ஆளும் பிஜேபியும் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள் இன்னும் நிறைய இருக்கின்றன. ஹிந்தியை திணிப்பது யார், இதை அரசியலாக்குவது யார் என்பதுதான் பிரதான கேள்வி. நான் திரு முத்துமணி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் சமஸ்கிருத வாரம் அப்படின்னு வந்த போதும் கூட அது ஒரு செம்மொழி வாரமாக அறிவிக்கணும், சமஸ்கிருத வாரம் என்பது ஏற்புடையதல்ல, ஹிந்தி திணிப்பு என்பது ஏற்புடையதல்ல அப்படிங்கறதா உங்களுடைய பெரியார் அண்ணால இருந்து இன்னி வரைக்கும் நீங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக சொல்றீங்க. இன்னைக்கு சமஸ்கிருதம் தான் அனைத்து மொழிகளையும் ஒரு தாய் அப்படின்னு ராஜ்நாத் சிங் ஒரு நிலைப்பாடு சொல்கிறார். நரேந்திர மோடி ஐநா சபையில கூட ஹிந்தியைத்தான் பேசுவார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படுகிறது. அதுலலாம் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது ஒரு விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திமுக எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல நாங்கள். ஆனால் எந்த மொழி, குறிப்பாக இந்தி உள்ளிட்ட எந்த மொழிகள் தமிழ் மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்த வந்தால் அதை பெரியார், அண்ணா, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், அம்மா அவர்கள் தொடர்ந்து எதிர்த்து வருகிறார்கள். அதில் வெற்றி காணும் வரை போராடுகிற உணர்வு அனைத்து இந்திய அண்ணா தலைமைக்கு, புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு, இயக்கத்திற்கு உண்டு. இதில் கூட சட்ட பிரச்சனையை சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் அது பதிவு செய்தாக வேண்டும். நீங்க 1963 அலுவல் மொழி சட்டம், அதுல அந்த சட்டத்தின் அடிப்படையில் சில விதிமுறைகள் உங்களுக்கு இந்தி பிரச்சனையில விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதற்கு பின்னால் விதிவிலக்கு கொடுக்கப்படுகிறது. அதுல மாநிலங்களை ஏபிசின்னு பிரிக்கிறாங்க. அதுல சி கேட்டகரியில தமிழ்நாடு மற்றும் சில மாநிலங்கள் வருகிற போது ஹிந்தி பேசாத மாநிலங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு ஆங்கிலத்தில் மட்டுமே அலுவல் மொழி தொடர்பு இருக்க வேண்டும் என்று விதிமுறை என்பது 1963 அலுவல் மொழி சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட விதிமுறை. புரட்சித்தலைவர் சுட்டிக்காட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, நீங்க இந்த கூட்டத்தில் நண்பர் திராவிட முன்னேற்ற கழக நண்பர் சொன்னாரு, அந்த கூட்டத்தில் முடிவு எடுத்தார்கள், எதிர்த்தோம் என்கிறார். எதிர்த்தது உண்மையாக இருந்தாலும் கூட அந்த கூட்ட முடிவுகள் ரத்து செய்வதற்கான முடிவுகளை அவர்கள் எடுக்கவில்லை, ரத்து செய்யப்படவில்லை. ஆக அதற்கு தொடர் முயற்சி அவர்கள் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யவில்லை. ஏற்றம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது நீங்களே கேட்டது, அதை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் முடிவெடுக்கிற போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஒரு முடிவு, கொள்கை ரீதியாக ஒரு முடிவு எடுக்கிற போது அல்லது ஒரு சட்டம் இயற்றப்படுகிற போது அதில் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு பங்குண்டு என்பது சட்டப்படியான ஒன்றாகும். அப்படி இருக்கிறவோ அன்றைக்கு 19 எதிர்த்தோம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அன்றைக்கு அவர்கள் எதிர்க்கவில்லை என்பது எங்களுடைய. ராஜ்நாத் சிங் அனைத்து இந்திய மொழிகளுடைய தாய் சமஸ்கிருதம் தான் என்று சொல்கிறார் உள்துறை அமைச்சர். அதை நீங்கள் ஏற்கிறீர்களா, மறுக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இல்லை, சமஸ்கிருத வாரத்தை நீங்கள் எதிர்த்தீங்க, செம்மொழி வாரமா கொண்டாடணும்னு சொன்னீங்க. மத்திய அரசாங்கம் அந்த நிலைப்பாடை எடுக்கவே இல்லை, எதிர்த்து போராடினீங்களா? Did you pursue further? மத்திய அரசாங்கம் நீங்கள் சொன்னபடி செய்ததா? இப்பொழுது ஐநா அவையில நரேந்திர மோடி ஹிந்தியில் தான் பேசுவார்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. அது எப்படி பாக்குறீங்க? நீங்க எங்க மேல திணிச்சா நாங்க இருப்போம். நீங்க தெருவில் பேசுறீங்க, ஐநாவில் பேசுறீங்க, மத்திய சர்க்கார் பேசுறீங்க, உங்க வீட்டுல பேசுறீங்க, எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. எந்த மொழிவதும் நாங்க தனிப்பட்ட. ஆனா அப்படி அல்ல. சிதம்பரம் பேசும்போது நாங்க யாரும் பேச மாட்டீங்களா? ஒரு ஆடியோ கேட்போம். श्रीमती सोनिया गांधी का जिगरी रिश्तेदार ओटावियो पोट्रोकी हमारे देश की जनता के पैसे को लंदन बैंक से लेकर याद रखिए, एक है मुलायम इस वतन में, एक है चंदा जैसे गगन में। श्रीमती सोनिया गांधी का जिगरी रिश्तेदार ओटावियो पोट्रोकी हमारे देश की जनता के पैसे को लंदन बैंक से लेकर याद रखिए, एक है मुलायम इस वतन में, एक है चंदा जैसे गगन में। யாருடைய புரிந்து கொள்ள நான் சொல்றது நீங்க சொல்ல, அதாவது ஒரு இயக்கத்தின் ரீதியான ஒரு கருத்து அடிப்படை கொள்கையில நாங்க விதிமுறை மாற்றமோ, இருமொழி கொள்கையை மாற்றிக்கொண்டோம் என்றோ, ஆதிக்க இந்தியை எதிர்கொண்டோம் என்றோ, ஏற்றுக்கொண்டோம் என்றோ எங்கள் கட்சியில் இதுவரை எந்த முறை நடவடிக்கை அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் பேசுவதை நான் அந்த அர்த்தத்துக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
நாங்க கொள்கை ரீதியா அனைத்து இந்திய அண்ணா திமுக தமிழ் மொழி மீது முதன்மையான மொழி என்னுடைய பிரச்சனை கருத்தாக சொல்றேன். எங்களுடைய தமிழ் மொழி மீது மத்தியில் உள்ள எந்த ஆட்சி எந்த வடிவத்தில் எப்போது திணித்தாலும் அதை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் அதன் தலைவியும் எதிர்த்து வருகிறார். இதுதான் கொள்கை ரீதியாக எடுத்துக்கொண்டு வருகிற நடவடிக்கை என்ற அடிப்படையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னொன்று நீங்கள் புரிந்து கொள்வேன், நண்பர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நண்பர் இன்றைக்கு பேசியதில் அங்கு எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படை தான் இந்த சுற்றறிக்கை. ஆக முடிவு எடுத்தார்கள், நாங்கள் சொன்னதால் நிறுத்தியிருந்தோம்னா அந்த முடிவுகள் ரத்து செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு முயற்சி எடுக்காத போது திமுக பங்கேற்கொண்டும். என்னுடைய மகன், என்னுடைய பேரன் தயாநிதி மாறன் இந்தியை நன்றாக கற்றுக்கொண்டதால் தான் இன்றைக்கு சிறந்த அமைச்சர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார் டெல்லியில் என்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அந்த மத்திய அரசு கண்டிப்பாக இந்தி படிக்க வேண்டும் என்ற பள்ளிகளில் தயாநிதி மாறன் அவங்க அண்ணனும் படிச்சாங்க. இதை முன்னாள் முதலமைச்சர் தடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, டி.ஆர். பாலு அவர்கள், நான் சொல்லிக்கிறேன், டி.ஆர். பாலு அவர்கள் மைல்கல்களில் இந்திய உத்தரவிட்டார். அனைத்து இந்த அண்ணா திமுக தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு அறிக்கை விட்டதின் பேர் தான் அது வாபஸ் பெறப்பட்டது. ஆக இன்றைக்கு கூட நீங்க ஒரு அடிப்படையில் தவறான முடிவெடுக்கிற போது ஆமாம் போட்டு விட்டு ஆட்சியில் இருந்து விட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்களை கண்டிப்பது என்பது திமுக மொழிக் கொள்கையை தவறிவிட்டது, இரட்டை வேடம் போடுகிறது என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ரொம்ப சுருக்கமா பதில் சொன்னேன். வானதி அவர்கள்ட்ட கேட்கணும். நாங்க கூட்டணியில இருந்தோம், நாங்க தடுக்கல, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா அப்படின்னு மரியாதைக்குரிய முன்னாள் எம்பி கேட்டாரு. இல்ல, அவரு நிறைய கேள்வி வச்சிருக்காரு. ரெண்டாவது என்னன்னா, திமுக மீது நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சிருக்காரு. டி.கே. இளங்கோவனை விட்டு அறிக்கை விட சொன்னார். இது குறித்து அவர் பேசவே இல்லைன்னு நான் மக்கள்கிட்ட காட்ட விரும்புறேன். இன்றைக்கு 13/8/2014 திராவிட முன்னேற்ற கழக எங்கள் இயக்கத்தினுடைய தானை தலைவர் கலைஞர் அவர்கள் அற்புதமாக இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலை அளித்திருக்கிறார், கேள்வியும் கேட்டிருக்கிறார் மத்திய அரசை நோக்கி. இது ஒன்று. இரண்டாவது, இவங்க நாங்க கூட்டணியில இருந்த அப்பெல்லாம் என்ன செஞ்சாங்க உங்களுக்கு தெரியாதா, இவங்களுக்கு வாய்ப்பு இல்லையாங்க. நாங்க என்ன அண்ணா அரசை இடிச்சுட்டு அது எனக்கு தெரியவே தெரியாதுன்னமா, உயர்கல்வி மன்றத்துல போய் தமிழை நீக்கிட்டாங்க, இங்கிலீஷ்ல எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னப்ப அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னமா, இல்ல கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் தமிழ் வழி படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு இல்லைன்னு ஒரு ஆணை கொண்டு வந்தாங்களே அம்மையார், அது எங்களுக்கு தெரியாது. முழுக்க முழுக்க தமிழ் மொழியை வஞ்சிக்கிற ஒரு ஆட்சி நடத்தி கொண்டு எப்படி இவர்கள் அப்பட்டமாக மக்களை சந்திக்கிறார்கள் இடிக்கப்படவில்லை, புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு தெரியவே ஒரு கண்ணியமான அறிக்கை முதலமைச்சர் ஒரு மத்திய அரசை நோக்கி மத்திய அரசை நோக்கி ஒரு அமைச்சர், அதாவது முதலமைச்சர் மக்களினுடைய அதிகாரம் பொருந்தி மக்கள் சாசனத்தின் அடிப்படையில் பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தால் ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கை வெளியிடுகிற போது எப்படி வெளியிட்டிருக்க வேண்டும்? தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை கொட்டி தீர்ப்பது ஒரு முதலமைச்சரின் பணியா? இப்படி தரம் தாழ்ந்த அரசியல் சுயலாபத்திற்காக தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் ஈழத்தில் தமிழினம் படுகொலை செய்யப்பட்டதற்கு தமிழுக்கும் துரோகம் செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். என்னுடைய கேள்வி, திமுக தலைவர் தன்னுடைய அறிக்கையிலும் குறிப்பிட்டிருக்கிறார், திமுக நோக்கி அந்த கேள்வி எழுகிறது. அனைத்து இந்திய மொழிகளுக்கும் தாய் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, சமஸ்கிருதம் தான் அனைத்து இந்திய மொழிகளுக்கும் தாய் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி எல்லாம் சோசியல் மீடியால ப்ரோமோட் பண்ணுங்க, இதுல ப்ரோமோட் பண்ணுங்க அப்படிங்கும்போது 22 அலுவல் மொழிகள் இருக்கிறது. சமஸ்கிருதமும் ஒரு அலுவல் மொழி, தமிழும் ஒரு அலுவல் மொழி. சட்டப்பூர்வமாக அரசியலமைப்பு சட்டப்படி ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான நிலை தான். அப்படி இருக்கும்பொழுது மத்திய அரசாங்கம் இந்த மொழியை தொடர்ந்து இதற்காக வாரம் எடுப்பது, கொண்டாடுவது, தான் தாய் அப்படின்னு சொல்லுவது அப்படிங்கும்பொழுது இந்த விமர்சனங்கள் எழத்தானே செய்யும். கட்டாயம் நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு மாதிரியான லாங்குவேஜ் சென்சிட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். மொழி ரீதியாக ரொம்ப அது உணர்வு பூர்வமான மாநிலம். இதுல திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அந்த முதல் கான்ட்ரவர்சி ஆரம்பிக்குது. அதாவது நீங்க உங்களோட சமூக வலைதளங்கள்ல ஹிந்தியை பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறது. சொன்னதோட நோக்கம்
மற்ற மொழிகளை தாழ்வுபடுத்திவிட்டு இதை மட்டுமே முதன்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுல நோக்கம். அவர் அதுக்கப்புறம் கிளாரிஃபை பண்றாரு. அதிகமான மக்களை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அதை சொல்றேன். மத்த மாநிலங்கள்ல நீங்க இவர் சொல்ல மாதிரியே ஏபிசி கேட்டகரியில மத்தவங்களுக்கு இது எல்லாத்தையும் கட்டாயம் நீ இது செஞ்சுதான் ஆகணும், இதுலதான் நீ பண்ணி ஆகணும் நான் சொல்லல அப்படிங்கிறார். அதனால இதுல திரும்ப திரும்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இங்க அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாற்றி மாற்றி இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எந்த மொழிக்கும் நாங்க எதிரானவங்க கிடையாது, நாங்க யாரையும் எதிர்க்கல, நாங்க தாய்மொழிக்காக தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல இன்று தமிழ் மொழியினுடைய நிலை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒன்று அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களே இன்னைக்கு தமிழ் மொழி தெரியுமான்னு கேட்டா எத்தனை இந்த இயக்கத்தில் இருக்கிற பதில் இன்னொரு குற்றச்சாட்டு தமிழ் ஒரு அலுவல் மொழி, சமஸ்கிருதமும் இன்னொரு அலுவல் மொழி, ஒரே சமநிலை தான். ஆனா தமிழ் ப்ரமோஷனுக்காக தமிழை வளர்ப்பதற்காக உங்கள் அரசாங்கம் செய்தது என்ன? நான் என்ன சொல்றேன், செம்மொழியாக கூட யூபி அரசாங்கம் கொண்டு வந்தது, அதுக்கும் செம்மொழி நம்ம கோரிக்கை விடுறோம். 1500 ஆண்டு மட்டும் வரையறுத்திருக்காரு. தமிழ் வளர்ச்சிக்கும் சரி மற்ற எல்லா மொழிகளும் சரி நீங்க சொன்ன மாதிரி எல்லா மொழிகளையும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கறதா பாரதிய ஜனதா கட்சியோட மொழிக் கொள்கை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இங்க இந்த சர்க்குலர் விஷயங்கள் இதெல்லாமே சொல்லும் போது தமிழகத்துல இது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை நோக்கி ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கறது எதுவும் இல்ல. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதோ திணிப்பு இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அதாவது திணிப்பு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த மொழியை நீங்கள் கற்காவிட்டால் உனக்கு சர்டிபிகேட் கிடையாது, நீ பிஏ முடிக்க முடியாது, பிஎஸ்சி முடிக்க முடியாது, இந்த மாதிரி அல்ல. இருக்கிற விஷயங்களுக்கான ஆப்ஷனல் சொல்லும் போது இதை ஏன் திணிப்புங்கிற மாதிரி இதை மீண்டும் மீண்டும் இங்க ஒரு அரசியல் படுத்தி. நாராயணன், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மத்திய உள்துறை அமைச்சர் சமஸ்கிருதம் அனைத்து மொழிகளுக்கும் தாய்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்து காங்கிரசுக்கு ஏற்புடையதா? இல்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ் எங்க தமிழ். அதனால எங்களுடைய அடுத்த விஷயத்துக்கு போகலாம். டாக்டர் மன்மோகன் சிங் 15வது சமஸ்கிருத வளர்ச்சி மாநாட்டில் இந்தியாவுடைய ஆன்மாவே சமஸ்கிருதம் தான். ஒன்றும் தவறு கிடையாது. இது தவறு, அது தவறு நிச்சயமாக. அதாவது சமஸ்கிருதம் அனைத்து மொழிகளுக்கும் தாய்னா தவறு, இந்தியாவுடைய ஆன்மாவே சமஸ்கிருதம் தான், வேற தப்பு இல்ல. தாய் ஒரு தாய் தானே இருக்க முடியும். எவ்வளவு ஆன்மா இருக்கலாம்? ஒரே ஒரு நிமிஷம். தாய் 22 ஆன்மா இருக்கலாமா? நான் முடிச்சிடுறேங்க. நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல விடலாம்ல. நீங்களே கேள்வி வேணா நான் வெயிட் பண்றேன். உனக்கு நிறைய கேள்வி கேளுங்க, தப்பு இல்ல, அவசரம் இல்ல எனக்கு வேணாம். சோ தாய் ஒரு தாய் தான் இருக்க முடியும். ஆன்மான்றது ஆன்மா மேல நம்பிக்கை இல்லாதவங்களே இருக்காங்க. So it is please listen to me. It is his faith. He has said that. நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் கேட்ட கேள்வி பிஜேபி ஏன் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதை ஆனா இன்னைக்கு நான் திராவிட கட்சிகள் ராஜ்நாத் சிங் சொன்னது தப்பு, மன்மோகன் சிங் சொன்னது தப்பு. மன்மோகன் சிங் தப்பு இல்ல. ஆனா எனக்கு கொஞ்சம் சொல்ல விடுவீங்களா? பட் பிளீஸ் கிவ் மீ a minute. என்னுடைய கேள்வி ஐடிஐ பரீட்சையில 23/7/2014 நடந்த ஒர்க் ஷாப்ல சிடிஎஸ் தமிழ்ல படிக்கக்கூடிய மாணவர்களை பரீட்சை கேள்வி இந்த வருஷம் இவங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மட்டுமே கொடுக்கப்படுது. ஏன் இதை கழகங்கள் எதிர்க்கல? ஏன் இதை மீடியாக்கள் கொண்டு வரல? இதற்கு இது இந்தி திணிப்பு இல்லையா? ஏன் யாரோட தேர்தல் 23/7/2014 ஐடிஐ மறுபரீட்சையில மத்திய அரசின் பொது ஐடிஐ பொது வேலை வாய்ப்பின் போது பயிற்சி அமைச்சரின் கீழே 23/7/14 நடந்த ஒர்க் ஷாப்ல சிடிஎஸ்ல தமிழில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சை கேள்வி ஆங்கிலத்திலும் இந்தியிலும் தமிழில் இல்லை. இதற்கு முன்னால காலங்கள்ல இது ஆங்கிலம் தமிழ்ல கொடுக்கப்படுது. ஒரே நிமிஷம் இத அரசியல் நான் முடிச்சிடுறேன். இதை இல்ல இதை செய்யல 20 மறுபடியும் நான் குறிக்கிறேன். நீங்க போன முறை குறிக்கிறாங்க, நான் டக்குன்னு நிறுத்திட்டேன். தயவு செய்து நீங்க சொல்லச்சே தயாநிதி மாறனுக்கு அதனாலதான் அவரை மத்திய அமைச்சர் சிறப்பாக பணியாற்றினார் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு செய்தி தான் மீண்டும் சொல்லுகிறேன்.
மீண்டும் சொல்லுகிறேன், அன்னைக்கு தலைவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது பத்திரிகையாளர் கேட்கிற கேள்வி, தயாநிதி மாறனுக்கு ஏன் மந்திரி பதவி கொடுக்கிறீர்கள்? அதற்கு தலைவர் என்ன பதில் சொன்னார்னா, நீங்க இப்படித்தான் எழுத போறீங்க, ஹிந்தி தெரியாதனாலதான் அவருக்கு நான் மந்திரி. இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தும். மீண்டும் மீண்டும் பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த கட்சிகள். மக்கள்கிட்ட போய் சொல்றாரு, பத்திரிகையாளர் சொல்றாரு, ஹிந்தி தெரியும் நீங்க எழுத போறீங்க, அதை அப்படியே எழுதிட்டு போங்க. இதுதான் அவர் வாயில் இருந்து வந்த வாசகம். இன்னும் ஆழமான ஒரு விஷயம், தயாநிதி மாறன் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது. மொழிக் கொள்கை வருகிற போது கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய எதிர்ப்பை கழகத்தின் சார்பில் பதிவு செய்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழினத்திற்கு துரோகம் செய்த அதிமுக இப்படி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைப்பது ஏற்க முடியாது, வன்மையாக கண்டிக்கிறேன். உலக தமிழினம் கண்டுகொண்டதே அம்மா ரெட்டலை வளர்ந்து ராஜ்நாத் சிங் வந்து சமஸ்கிருதம் அனைத்து மொழிகளும் இந்திய மொழிகளுக்கும் தாய்னு சொன்னதை கருணாநிதி தன்னுடைய அறிக்கையில கேள்வி பதில கடுமையாக கண்டித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் சொன்னதையும் மறுத்திருக்கிறார். டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது, நீங்க ஆட்சியில் அங்கம் வைத்த போது, இந்தியாவுடைய ஆன்மாவே சமஸ்கிருதம் தான் சொன்ன போது ஏன் கண்டிக்கவில்லை? இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் செய்யும் போது ஒரு நிலைப்பாடு, நீங்க அங்கம் வைக்கும் போது ஒரு அரசாங்கம் எடுத்தா அதை கண்டிக்கலன்னு ஏதாவது அறிக்கை மீண்டும் டாக்டர் மன்மோகன் சிங் இல்ல, மோடி இல்ல, ராஜாஜி காலத்திலே ஹிந்தி எதிர்ப்பை எதிர்த்தவர்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அறிக்கைகள் இன்னைக்கு எங்கள் கையில் இல்லை என்றோ அல்லது நீங்கள் பார்க்கவில்லை என்றோ நாங்கள் எதிர்க்கவில்லை என்கிற பதிவை மக்களிடத்தில் ஒரு முரணான செய்தி. மன்மோகன் சிங் அந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல தான் நாங்க செம்மொழி அந்த தகுதியை இங்க வாங்கி கொண்டு வந்தோம். செம்மொழி அலுவலகத்தையே தமிழகத்துக்கு கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த செம்மொழி அலுவலகத்தையே மீண்டும் சொல்றேன், அது நான் திரும்பவும் சொல்றேன் சார், நீங்க ஆன்மாவா இருந்துட்டு போங்க, ஆன்மாவா இல்லாமல் போது என் மொழியின் மீது இன்னொருவர் ஆதிக்கம் செலுத்துகிற போது அதை கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போமே தவிர இந்தியையோ சமஸ்கிருதத்தை எதிர்ப்பது எங்கள் வேலை அல்ல. ரைட், மக்கள் மொழிக்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அம்மா சொன்ன திருக்குறள் தேசிய அறிக்கை வேண்டும், தமிழ் உள்ளிட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்கள்ட்ட நாம் கேட்ட கேள்வி, மொழி பிரச்சனையில் அரசியல் செய்வது யார்? பார்க்கலாம். மொழி பிரச்சனையில் அரசியல் செய்வது யார் என்று நாம் கேட்ட கேள்விக்கு ஆயுத எழுத்து நேர்களுடைய பார்வையாக திமுக அரசியல் செய்கிறது என்று 45%, அதிமுக அரசியல் செய்கிறது என்று 16%, பாரதிய ஜனதா அரசியல் செய்கிறது என்று 37%, மொழி பிரச்சனையை வைத்து அரசியல் செய்வது யார் என்ற கேள்விக்கு காங்கிரஸ் என்று 2% சொல்லியிருக்கிறார்கள். இது அரசியலாக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை அல்ல. அனைத்து மொழிகளும் இந்திய மொழிகள், அனைத்தும் சிறந்து விளங்க வேண்டும். உலக அரங்கில அனைத்து மொழிகளுமே மிகச்சிறந்த மொழிகளாக விளங்க வேண்டும். உலகத்தில் சிறந்த மொழிகளாக அனைத்து இந்திய மொழிகளும் விளங்க வேண்டும் என்பதுதான் ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்க வேண்டும். இந்த ஒரு சர்ச்சைகளுக்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பிரசன்னா அவர்களுக்கும், வானதி சீனிவாசன் அவர்களுக்கும், திரு அமெரிக்க நரன் அவர்களுக்கும், முத்துமணி அவர்களுக்கும் நன்றி. வளர்ச்சி பாதையில் தான் செல்கிறதா தமிழகம்? இந்த விவாதம் ஏன் எழுகிறது? சில புள்ளி விவரங்கள் வெளியாக தமிழகத்துடைய எதிர்கட்சிகள் அந்த புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி தமிழகம் பின்தங்கிய ஒரு மாநிலமாக, வளர்ச்சியில் பின்தங்கிய ஒரு மாநிலமாக இருக்கிறது என்று ஆளும் கட்சி மீது குற்றம் சாட்டுகிறது. தமிழக முதலமைச்சர் அதெல்லாம் முந்தைய காலம், இப்பொழுது மீண்டும் வளர்ச்சி பாதையில் தமிழகம் திரும்பி இருக்கிறது என்று சில புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. வளர்ச்சி பாதையில் தான் தமிழகமா? விவாதிப்போம். ஆயுத எழுத்து நீட்சியில் வளர்ச்சி பாதையில் தான் தமிழகமா என்பதுதான் ஆயுத எழுத்து நீட்சியின் பிரதான தலைப்பு. இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிரசன்னா இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே தொடர்கிறார். பிரசன்னா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி பிரசன்னா அவர்களுக்கு. இன்னைக்கு சமீபத்தில் ரகுராம் ராஜன் கமிட்டி, மத்திய அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட ரகுராம் ராஜன் கமிட்டி மாநிலங்களை 3 வகைப்படுத்தியது. வளர்ந்த மாநிலங்கள், வளரும் மாநிலங்கள், பின்தங்கிய மாநிலங்கள் அப்படின்ற ஒரு பட்டியலை வைத்தது.
எந்தெந்த மாநிலங்களை எல்லாம் வளர்ந்த மாநிலங்கள் அப்படின்னு ரகுராம் ராஜன் கமிட்டி சுட்டி காட்டியதோ, அது தமிழகமும் அதுல அடக்கம். அந்த மாநிலத்துல தமிழகம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள், இவைத்தான் நீங்க சுட்டி காட்டக்கூடிய இந்த ஒரு புள்ளி விவரத்துல பின்தங்கிய மாநிலமா இருக்கு. பொதுவாகவே ஓரளவுக்கு ரிலேட்டிவா டெவலப் ஆயிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிறது ஒரு மெதுவாகத்தான் வளரக்கூடிய, ஒரு அமெரிக்காவுடைய வளர்ச்சி அதிகமா, இந்தியாவுடைய வளர்ச்சி அதிகமா அப்படின்னா இந்தியா இஸ் டெவலப்பிங் கண்ட்ரி, ஜிடிபி அதிகமாக காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு ஒரு டெவலப் ஸ்டேட் அப்படிங்கறதுனால ரிலேட்டிவா டெவலப்மெண்ட் growth ரேட் குறைவா இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாமா? உங்களுடைய கேள்வி மக்களுக்கு இன்னும் ஒரு முறை நான் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள், பின்தங்கிய மாநிலங்கள். இதற்கும் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த பொருளாதார பின்னடைவு, விவசாய தொழில் பின்னடைவு, தொழில் பின்னடைவு, இந்த மூன்றையும் வரிசைப்படுத்தி இருக்காங்க. நீங்க வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள், வளர்ந்த நாடுகளினுடைய அந்த பின்னடைவு அப்படிங்கிறது, நீங்க இது ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற மாநிலம், வளர்ந்த மாநிலமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வளர்கிற மாநிலம் தொடர்ந்து அது திமுக, அதிமுக, மற்ற அனைத்து கட்சிகளுடைய அந்த ஆட்சி காலங்களிலும் வளர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்தந்த ஆட்சி காலங்களில் அந்தைய வருடத்தைய 2012, 13 அன்றைய அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரம் எப்படி, தொழில் வளர்ச்சி பொருளாதாரம் எப்படி, விவசாயத்தினுடைய தொழில் வளர்ச்சி பொருளாதாரம் எப்படி என்று பார்க்கிற போது அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி, அந்த பொருளாதாரத்தினுடைய சதவீத வளர்ச்சியில், விவசாய தொழில் வளர்ச்சியில், விவசாய தொழில இதுவரைக்கும் இந்தியாவில் தமிழகம் சந்தித்திராத ஒரு படு கேவலமான -1க்கு மேல், குறைந்தபட்சம் 1% கீழே போயிருக்கிற ஒரு ஆட்சி அவலமான காட்சியை நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். இது ஆட்சியாளர்கள் மீது நான் ஏதோ எதிர்கட்சி ஆட்சி காலத்துல பிளஸ்ல 15-16 போயிருக்கும். 15-16 வேணாம் சார், எபவுட் 10க்கு தான் இருந்திருக்கு. எபவுட் 10ல தான் இருந்திருக்கே தவிர அதை கீழே இறங்கவில்லை. அந்த காலகட்டத்துல காவிரியில தண்ணி வரல, மாநிலத்துல மழை பெய்யல, இந்த மாதிரியான இயற்கை காரணிகளும் கான்ட்ரிபியூட் ஆயிருக்குங்கிறத. நீங்க காவேரியில தண்ணி வரல, அங்க தண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கிறப்பெல்லாம் ஜூன் 12ஆம் தேதி எந்த பிரச்சனை இருந்தாலும் அணை திறப்பும் தான் திறந்திருக்கும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் தலைமையிலான ஆட்சி வெளி மாநிலங்களுக்கான அந்த உறவு இருக்குல்ல, சுமூக உறவு தன்மை அந்த அதிமுக ஆட்சியில் கிடையாது. சட்டப்பூர்வமாக செல்கிறோம் என்று இன்றைக்கு காவேரி ஆணையம் அமைத்தாகிவிட்டது, தீர்ப்பு வந்தாகிவிட்டது, காவேரியில் தண்ணீர் இல்லை, விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நிச்சயமா உச்சநீதிமன்றத்துக்கு போனது தப்புனே நான் சொல்லல. நான் எங்களுடைய ஆட்சி காலத்துல தான் வழக்கு தொடரப்பட்டது, அந்த ப்ராசஸ் போனது. அந்த ஆணையத்தை பல்லில்லாத ஆணையம் என்று சொன்னது அம்மையார் ஜெயலலிதா. வாஜ்பாயை பல்லில்லாத ஆணையத்தினுடைய கேவலமான தலைவர் என்று பதிவு செய்தது அம்மையார் ஜெயலலிதா. ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். இந்த சூழ்நிலையில நீங்க முக்கியமான பாயிண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தி டீப்பர் பொலிட்டிகல்ஸ். இதுல என்ன அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் ஹிந்து நாளிதழ் ரெண்டு பேருமே அவங்களுடைய இந்த மன்னிக்கவும் பெயரை சொன்னதுக்கு அதுல சொல்றாங்க, பீகார் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் growing state while Tamil Nadu is the worst performer. The latest data released by the Central Statistics Office is relieved. இந்த அடிப்படையில பார்க்கிற போது தமிழகத்தினுடைய வளர்ச்சி மைனஸ்ல போயிட்டு இருக்கு. நீங்க கேட்டீங்க இல்லையா 16-15 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 2006-2007 விவசாயத்தினுடைய தொழில் வளர்ச்சி 12.64%. தொழில் வளர்ச்சி 16.33%. நாங்கள் ஆட்சி விட்டு இறங்கி வர்றப்போ 12.11% அம்மையார் கையிலே கொடுத்து விட்டு வந்தோம். அந்த ஆட்சி மாறின உடனேயே 3.33% குறைந்தது அம்மையார் ஆட்சி. இதை நாங்க சொல்லல, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அமைப்பு சொல்லி. தேசிய சராசரியை விட குறைவு அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய ஒரு பிரதான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்போ திமுக தலைவர் தன்னோட அறிக்கையில் என்ன சொல்கிறார், இந்த ஒரு புள்ளி விவரங்கள், அதன் விஷயங்களை எல்லாம், இந்த புள்ளி விவரங்களை தமிழக முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கறதானே பொருள்படணும். ஏன்னா இப்பொழுது மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு வருத்தத்துக்கு உரிய ஒரு விஷயமாக ஏன் பார்க்க கூடாது திரு ஷேக்? அதாவது நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இயற்கையினுடைய நிலையையும் நம்ம விவசாயத்தை பார்க்கும்போது பார்க்கணும். தென்மேற்கு பருவமழை இல்ல, அத தமிழக முதல்வர் மிக அழகாக சொல்லியிருக்காங்க. மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை பொய்த்ததின் காரணமாகவும் கர்நாடகம் நமக்கு உரிய தண்ணீரை திறந்துவிட மறுத்ததின் காரணமாகவும் வேளாண் உற்பத்தியில் எதிர்மறையான வளர்ச்சியை தமிழ்நாடு சந்தித்தது. 12-13 அப்ப 12-13 அன்றைய வேளாண் உற்பத்தி 3.4 விழுக்காடாகும். எனவே தான் சென்னையை தவிர அனைத்து மாவட்டங்களையும் வறட்சி மாகாணமாக அறிவிச்சிருக்கோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக விவசாயிகளுக்கு
வறட்சி நிவாரணம் அளிச்சு என்பதற்கு இந்தியா முதல் முறையாக வறட்சி நிவாரணம் வழங்கியிருக்கோம்னு சொல்றாங்க. அப்ப வறட்சி ஏற்பட்டிருக்க காலத்துல நீங்க அதை புள்ளி விவரத்தில் எடுத்தீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? வளர்ச்சி, அதாவது மழை இல்ல, தண்ணி இல்ல, விவசாயம் பொய்த்து போயிருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். இது யாரும் மறைக்கிறதோ, அதாவது தமிழக முதல்வர் இல்ல, வேற எந்த முதல்வர்கள் அப்ப இருந்திருந்தாலும் அதுதான் சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். இல்ல இதே விளக்கத்தை திமுக ஆட்சி காலத்துல அவங்க கொடுத்திருந்தா ஏத்திருக்கீங்களா? கண்டிப்பாக தமிழக வளர்ச்சி என்பது அந்த இயற்கையை சார்ந்தது. விவசாயத்தை பொறுத்த மட்டும் அந்த இயற்கையை சார்ந்ததை யாரும் மறுக்க முடியாது. இப்ப காஷ்மீர்ல பிளட் ஆயிருக்கு, அதை நீங்க மறுக்க முடியுமா? அப்துல்லாவானாலதான் பிளட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? வேற முன்னால இருந்தவங்க வேற யாராவது இருந்திருந்தா பிளட் ஆயிருக்காது, மெஹபூபா இருந்திருந்தா பிளட் ஆயிருக்கான்னு சொல்ல முடியுமா? ஆழ்மையான ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்து கொஞ்சம் நான் பேசிட்டு இருக்கல, இடம் பிடிக்காதீங்க. அதுக்கு அடுத்து வேளாண்மை துறையில் அடுத்து 2013-14 முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. 13-14 முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. 1,10,00,000 மெட்ரிக் டன் என்ற அளவை எட்டி இருக்கும். அதையும் முதல்வர் சொல்றாங்க. நீங்க குறிப்பிடக்கூடிய காலத்திலும் தான் உணவு உற்பத்தியில கணிசமான ஒரு சாதனையை படைக்கக்கூடிய அளவுக்கு மெட்ரிக் டன் உற்பத்தி ஆயிருக்கிறது. ஒரு பக்கம் உணவு உற்பத்தியில சாதனை படைச்சிருக்கோம் அப்படிங்கிறீங்க, இன்னொரு பக்கம் விவசாயத்துடைய வளர்ச்சிக்கு இயற்கை பக்கத்து மாநிலம் தண்ணி ஒரு பக்கம் சாதனைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் முரண்பாடு. 2012-13 இது 2011-12 2011-12 ஒரு சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு உணவு உற்பத்தி நீங்களே தான் சொல்றீங்க. இல்ல 12-13 அது 11-12 12-13 ரெண்டு கட்டத்திலயும் வருது. ஒரு வருஷம் வித்தியாசத்துல தான் அந்த மாறுபட்ட இது இருக்கு. பல்வேறு கேள்விகளை நீங்களும் எழுப்ப முயற்சிப்பீங்க. இந்த ஒரு ஜிடிபி என்பது அனைத்து அம்சங்களையும் ஒரு உள்ளடக்கிய ஒரு குறியீடாங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. ஏன் அந்த கேள்வி எழுகிறது? நீங்க திமுக தலைவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிடும் போது கூட பீகார் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் growing ஸ்டேட் while தமிழ்நாடு இஸ் த worst performer என்று சொல்கிறார். இதுல எதையெல்லாம் ஒரு கணிசமான நல்ல ஜிஎஸ்டிபியை கொடுத்திருக்கிறதோ, வளர்ச்சி விகிதத்தை காட்டியிருக்கிறதோ, பீகாரோ, மத்திய பிரதேசமோ, ஒடிசாவோ, குஜராத்தோ, இவை எல்லாமே ஒரு சில மாநிலங்கள் எக்ஸெப்ஷன் தவிர எவையெல்லாம் பீகார் போன்ற மாநிலங்கள் எந்த அளவுக்கு பின்தங்கிய மாநிலங்கள் நமக்கு தெரியும். ரகுராம் ராஜன் கமிட்டியும் கூட அதை ஒரு பின்தங்கிய மாநிலங்கள் ஒரு பட்டியல தான் குறிப்பிடுகிறது. பீகார் இந்த ஒரு புள்ளிவரத்தின் அடிப்படையில், வளர்ச்சியோட விகிதத்தை அடிப்படையில் பீகார் சிறந்து விளங்குகிறது, தமிழகம் மிக மோசமாக இருக்கிறதுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு எந்த அடிப்படையில் வரீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முதல் சொன்ன தெளிவான பதிலை மீண்டும் சொல்லுகிறேன். ரகுராம் கமிட்டியினுடைய அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இட்ஸ் a கண்டினியூவிங் ப்ராசஸ், ஒரு தொடர் பயணம். அது அதிமுக திமுக அல்ல. சமீபத்தில் இருக்கக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துங்கிறது அதைத்தான் சொல்றேன். ஹியூமன் டெவலப்மெண்ட் ஒரே நாள்ல வந்துராது, 3 வருஷத்துல வந்துராது, 10 வருஷத்துல வந்துராது. தொடர் பயணம் அது. நீங்க டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இஸ் டிஃபரெண்ட், ஜிடிபி இஸ் டிஃபரெண்ட். நீங்க திமுக தன்னுடைய திமுக தலைவர் கலைஞர் தன்னுடைய அறிக்கையில் புள்ளி விவரங்கள் இருக்காரு. நாங்க புள்ளி விவர சென்ட்ரல் அந்த கமிட்டியினுடைய புள்ளி ஒரு நிமிஷம் அது கிடையாது. அது வேற, இது வேற. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நான் திரும்பவும் சொல்றேன். டெவலப்மெண்ட் கமிட்டி முடிவுக்கு வரக்கூடிய காரணங்கள்ல ஜிஎஸ்டிபி எவையெல்லாம் காரணமா இருக்கு, அதுவும் இருக்கு. பிளீஸ் 1 மினிட், நான் திரும்பவும் சொல்றேன். ரகுராம் கமிட்டியும் ஒரு நிமிஷம், ரகுராம் கமிட்டியும் ஜிடிபியும் ஒன்னா நீங்க பார்க்க முடியாதுன்னு நான் முதவே சொன்னேன். ரகுராம் கமிட்டிங்கிற டெவலப்மெண்ட் ஒரு கண்டினியூவிங் ப்ராசஸ். அதுல அதிமுகவிற்கும் பங்கு இருக்கிறது. அதை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இல்லாம ஜிடிபி அந்த வருடத்தை பொருளாதாரம் நீங்க ஐயா சொன்னாங்க 2012-13-14 வளர்ந்திருக்குன்னு. திமுகவினுடைய ஆட்சி காலம் நிறைவு காலங்கள்ல 2010 எண்டுல விவசாய தொழில் வளர்ச்சி மட்டும் 20.93%. ஆனால் இன்றைக்கு இந்த 2012-13 அது 5.83%. அதற்கு மேல 2013-14 -1.61% விவசாயம் நலிவடைந்திருக்கு. ஒண்ணு இவங்க என்ன சொன்னாங்க, நீங்க கேட்டா நீங்க சொன்ன அதே கேள்வியும் கேட்ட கேள்வியும் நான் மீண்டும் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். நீங்க எல்லாம் பட்டம் வச்சுக்கிறீங்க, நீங்க எல்லாம் விழா கொண்டாடிக்கிறீங்க, ஆனா மீண்டும் காரணம் அதுக்கு போய் சொல்றீங்களே வளர்ச்சி இல்லைங்கிற அதே வரியத்தான் சொல்றேன். காவேரி தாயின் இவங்களே இவங்களுக்கு பட்டம் கொடுத்து ஏறக்குறைய 12 விவசாயிகளுடைய தற்கொலைக்கு காரணமான இந்த அரசு அவர்களுடைய பிணத்தின் மீது மேடை போட்டு காவேரி தாய் என்று பட்டம் கொடுத்தவர்கள் இன்றைக்கு காவேரியில் தண்ணீர் வரவில்லை, ஆகவே விவசாயம் பொய்த்து விட்டது, விவசாயம் வளரவில்லை என்று சொன்னால்
இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்ற இந்த விஷன் 2023 தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருப்பது தேசிய சராசரியை விட இன்னும் சொல்ல போனா பல ஆசிய நாடுகளுக்கு நிகரான பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு நேஷனல் ஆவரேஜ் விட பல மடங்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தனிநபர் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதற்கெல்லாம் மேட்ச் ஆற மாதிரி இப்ப வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வளர்ச்சி இல்ல, இப்ப இது அதற்கு பிறகு மீண்டு வருவதாக சொல்லக்கூடிய வளர்ச்சியும் கூட நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இலக்கை மேட்ச் பண்ற அளவுக்கு அல்ல அதற்கு நெருங்கக்கூடிய அளவுக்கு துளியனும் இருக்கிறது இல்ல. அதற்கான செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு, செயல்பட்டு இருக்கோம். எவ்வளவு நாளா? அதாவது இப்ப நாங்க ஆட்சி எடுத்து 3 ஆண்டு ஆயிருக்கு. 3 ஆண்டுகள்ல அதற்கான செயல்பாடுகளை 2023 உள்ளத கண்டிப்பாக செயல்படுத்துவோம்ங்கிறதுக்கு அது நீங்க வச்சிருக்கிற இலக்குங்கிறது மிகப்பெரிய ஓரளவுக்கு அந்த ஒரு பேஸ் வேகம்ங்கிறதுக்கு ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வச்சிருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அற்புதமான சரி பண்ணி இல்ல சரியாக வர்றதுக்கு சரியா வருது 2023 எல்லாத்தையும் நான் அப்படியே 100% ஒத்துக்கிறேன் ஐயா சொல்றத. ஒரே ஒரு சின்ன கேள்வி. விஷன் 2023 அந்த முதல் பக்கத்தை புரட்டுகிற போது மின்சாரத்திற்கென்று புதிய மின்சார திட்டங்களுக்கு 33 திட்டங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த 20,000 மெகாவாட் அளவுக்கு கொண்டு வருவோம். அந்த 33 திட்டங்களை கொண்டு வர போகிறோம். 33 திட்டங்களுக்கு ஏறக்குறைய சுமார் அந்த 23 அந்த 13 ஆண்டுகளுக்கு நாங்கள் 13 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்க போகிறோம்னு விஷன்ல சொன்னாங்க. இவங்க ஆட்சி ஏற்று 3 வருடம் ஆயிடுச்சு. 3 வருடத்துல 33ல ஏதாவது புதிய மின் கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்காங்களா? ஒண்ணு. என்னுடைய கேள்வி தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. மின் கட்டமைப்பு பகிர்மானத்துக்கு ஏற்படுத்திருக்காங்க ஒண்ணு. இரண்டாவது, அந்த மின் கட்டமைப்புக்கு வருடத்திற்கு 1 லட்சம் கோடி ஒதுக்கினால்தான் 2023ல 13 லட்சம் கோடியை ஒதுக்க முடியும். இன்றைக்கு இந்த கடந்த பட்ஜெட்ல வெறும் 36,000 கோடி மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு பதில் சொல்லணும் திரு ஷேக் தாவூத். அதாவது கடந்த திமுக ஆட்சியில 50,000 கோடிக்கு மேல லாஸ்ல இருந்தது மின்சாரம். அப்ப அதையெல்லாம் சரி பண்ணி இப்ப மின்சாரம் தட்டுப்பாடு இல்லாம தன்னிலைக்கு வந்திருக்கோம். தன்னிலைக்கு வந்திருக்கோம். அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு மின்சார இலாகா மின்சார துறை தன்னிலைக்கு வந்திருக்கு. அப்ப அதுல இருந்து இதற்கு மேல எடுத்து செல்லக்கூடிய தொலைநோக்கு திட்டத்தினுடைய அடிப்படை தான் அது. அப்ப அதற்கு எல்லாத்தையும் தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதற்கு வேண்டிய செயல்களை இப்பதான் அடித்தளமிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கோம். இந்த ஆட்சி முடிவுக்குள்ள அது அந்த நிலையை எய்தும். அதுல இருந்து தொடர்ச்சியாக அடுத்த 3 வருஷத்துல செய்ய முடியாத 2 வருஷத்துல செய்ய போறாங்க. நீங்க வைத்திருக்கக்கூடிய இலக்கை அடையறதுக்கான வேகத்துல தான் நீங்க செயல்படுறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா இலக்கு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா நேரடி முதலீடுனா இவ்வளவு 1000 கோடியை ஈர்ப்போம். டாப் 3 இன்வெஸ்ட்மென்ட் நாட் only in India in Asia னு சொல்லிருக்கீங்க. இந்தியாவிலே ஆகணும்ல முதல்ல. இல்ல கோயம்புத்தூர்ல ஓடுறா சார். கோயம்புத்தூர்ல கர்நாடகா ஓடுறாங்க. இல்ல அதற்கு என்ன ஃபேக்சுவல் பேஸ் இருக்கு ஓடுறாங்கிறதுக்கு? சார் கர்நாடகா சார் ஒரு நிமிஷம். நீங்க அதே கேள்வியை நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்றேன். கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் இங்க வராரு. 18,000 கோடிக்கான தொழில் முதலீடுகள் போகுது. கண்டிப்பா கோயம்புத்தூர்ல இருந்து போகுது சார். இது கோயம்புத்தூர்ல இருந்து போகுது. எல்லா பத்திரிகைகளும் எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் இங்க இருந்து 18,000 கோடி எல்லா ஆங்கில பத்திரிகைகளும் எல்லா பத்திரிகைகளும் கலைஞர் அது குறித்து அறிக்கை அந்த பழைய விஷயங்களை நீங்க ஒத்துழைங்கிறதுனால எங்களுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தொழில் தொடங்க உகந்த மாநிலம் அல்லன்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லல, கலைஞர் சொல்லல, பிரசன்னா சொல்லல, நாளேடுகள் சொல்லல. வேர்ல்டு எக்கனாமி போரம் காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் இந்தியா சிட்டிஸ் என்கிற ஒரு அமைப்பு தொழில் தொடங்க சென்னை ஒரு சரியான இடம் கிடையாது. அதை தொழில் தொடங்குவதற்கான எந்த வசதியும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் ஆஃப் தி வேர்ல்ட்னு சொல்லிட்டு அந்த வேகத்துல தான் போறோமா? அதே வேகத்துல தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கான செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவங்களுடைய புள்ளி விவரம் எல்லாம் தேவையில்லாம அன்னெசரியாக அவங்களுக்கு சாதகமாக உள்ள புள்ளி விவரங்களை பேப்பர்கள்ல வந்ததை எடுத்து பேசுறாங்களே தவிர அந்த மாதிரி 18,000 கோடிக்கு திமுக அடிப்படை உறுப்பினர் உங்களுக்கு தெரியுமா? இன்னொன்னு இப்ப 18,000 கோடிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து தொழில் கர்நாடகாவுல எங்க தொடங்கி இருக்காங்க, எந்த ஏரியாவில் தொடங்கி இருக்காங்க சொல்ல முடியுமா? எந்த கம்பெனி தொடங்கி இருக்காங்க சொல்ல முடியுமா?
எந்த கம்பெனி தொடங்கி அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. ஆனா கேள்வி ஆனா பெரிய அளவுக்கு இவ்வளவு லட்சம் கோடியை நான் ஈர்ப்போம்னு சொல்லிருக்கீங்க. ஆனா அந்த வேகத்துல தான் ஈர்க்கிறீங்களாங்கிறது அதுக்குள்ள செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை கம்பெனி தொடங்கி இருக்கீங்க சார்? கண்டிப்பாக தமிழகம் அதை முன்னிலைப்படுத்துவோம். கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அதை செயல்பட்டு இருக்கிறோம். புதிய அந்நிய நேரடி முதலீடுகள் பல மாநிலங்களில் வந்திருக்குங்கிறது மாற்று கருத்து இல்ல. நீங்கள் நிர்ணயித்த இலக்குக்கு அந்த வேகத்துக்கு ஏற்ற போல செயல்பட்டு இருக்கோம். கண்டிப்பாக செயல்பட்டு. கேள்வியை தான் நான் கேட்டேன். நீங்க வெளி மாநிலங்கள் அதெல்லாம் போக வேண்டாம். மின்சார திட்டத்துக்கு இந்த வருஷம் எவ்வளவு ஒதுக்கீங்க? எத்தனை திட்டம்? 33 திட்டம் 2023. இப்ப வரைக்கும் மின்சார திட்டத்துக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? தண்ணீரை ஒரு விஷன் ஒண்ணு சொல்றீங்க. 50,000 கோடினா நாங்களா பாக்கெட் எடுத்துட்டு போனோம். ஏழை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தா விவசாயிகள் தனித்தது. விவசாயிகளுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கா இல்லையே? மின்வெட்டி கணிசமாக சொல்லுங்க. மின்வெட்டு இருக்கா? நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். இவர் சொல்றதை என்னால ஒத்துக்க முடியாது. மின்வெட்டி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. கணிசமாக ஒரே ஒரு நிமிஷம் சார். அப்சல்யூட்லி நான் அறிவிக்கப்பட்ட நான் ஒத்துக்கிறேன். நீங்க முன்னாடி வந்திருக்கோம் அர்த்தம். அர்த்தம் ஒரே ஒரு செப்டம்பர் முடியட்டும். செப்டம்பர் முடிந்ததற்கு பிறகு விண்மில் நின்றுச்சுன்னா இதை விட இன்னும் கேவலமாக தமிழ்நாடு தாபம் இல்லைங்க. செப்டம்பருக்கு அப்புறம் காற்று நின்றுவிடும். இன்றைக்கு விண்மில் அதிபர்கள் இன்றைக்கு புகார் தெரிவிக்கிறார்கள். இன்றைக்கு தலைவர் கலைஞர் உட்பட எல்லா ஆங்கில பத்திரிகைகளும் எழுதின வெளிமாநிலத்திலிருந்து மின்சாரம் வாங்கப்படுகிறது. கஜானா எங்கள்கிட்ட சொன்னாங்கல்ல, இது 50க்கு 1 லட்சம் கோடி கடன் வைக்க போறாங்க. இரண்டாவது, இந்த விண்மில் வர்ற வரைக்கும் தான் மின்சாரம் இங்க இருக்கும். காற்றாலை மின்சாரம் நிற்கப்படுகிற போது, தென்மேற்கு பருவக்காற்று நிற்கப்படுகிற போது தமிழகத்திற்கான புதிய அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமாவும் இருக்கு. நாங்க 8 திட்டங்களை கொண்டு வந்தோம். 33 திட்டம் கொண்டு வரேன். ஒரு திட்டத்தை சொல்லுங்களேன். சிஎஸ்ஓ உடைய புள்ளி விவரங்கள், வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் தான் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. பின்தங்கிய மாநிலமான பீகார் தான் வேகமான வளரக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. வேகம் முக்கியமா, அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி முக்கியமாங்கிற இருவேறு வாதங்களும் எழுந்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையுடைய வளர்ச்சி குழுமம் UNDP புரோகிராம் கூட ஈக்விட்டி, டிக்னிட்டி, ஹாப்பினஸ், சஸ்டைனபிலிட்டி, மகிழ்ச்சி, அனைவருக்குமான ஒரு சமநிலை, மகிழ்ச்சி, இவற்றையெல்லாம் அளவிடக்கூடிய ஒரு அளவுகோலாக ஜிடிபி இல்லை என்றும் பதிவு செய்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை. இதையும் கூட கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. என்ன இருந்தாலும் தமிழகம் ஒரு முன்னேறிய மாநிலமாக ஆக வேண்டும், உயரிய இலக்குகளை எட்ட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கும் பிரசன்னாவுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.